புதற்காடு ஒன்றிலிருந்து அடையாளம் காணப்படாத ஆணொருவரின் சடலம் மீட்பு. வாடகை வீடு ஒன்றில் இளம்பெண் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் வெளியான பல திடுக்கிடும் தகவல். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையின் மேலாள் ட்ரோனை இயக்கியவர் போலீசாரினால் கைது. அம்பாறை தேங்காய் நார் தொழிற்சாலை தீக்கிரை. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலின் பின்னால் ஏதேனும் சதித்திட்டம் உள்ளதா? விசாரணைகள் தீவிரம். பேராசிரியர் ராக்ராம் மீதான அவதூறு கூற்றுக்களை அகற்ற வேண்டும். நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. வடமேல் மாகாணத்தின் 2ஆம் தவணை பரீட்சை தேட அறிவிப்பு. மகன் ஒருவரால் பெற்ற தாய் தந்தையை வெட்டிக் கொன்ற மகன் கைது. தொடர்ந்து 3வது நாளாகவும் ஈரானை கடுமையாக தாக்கும் அமெரிக்கா. அக்ரஹார காப்புறுதி தரவுத்தளத்தை புதுப்பிப்பது குறித்து அரச ஊழியர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. அரச ஊழியர்களின் அக்ரஹார காப்புறுதி தரவுத்தளத்தை புதுப்பிப்பது குறித்து தேசிய காப்புறுதி நம்பிக்கை நிதியத்தின் தலைவர் விஷாகா வனசிங்க முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி அக்ரஹார காப்புறுதி தரவுத்தளத்தை புதுப்பிப்பதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் ஜூலை 31ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் அனைத்து அரச ஊழியர்களும் தங்களது விவரங்களை விரைவாக புதுப்பிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஓய்வூதியத்துக்கு தகுதி பெற்ற அரச மற்றும் மாகாண அரச சேவையை சேர்ந்த சுமார் 9 லட்சம் பேர் இக்காப்புறுதியின் நேரடி பயனாளிகளாக உள்ளதுடன் இவர்களின் குடும்ப உறுப்பினர்களையும் சேர்த்து சுமார் 30 லட்சம் பேர் இதன் கீழ் பயன்பெறுகின்றனர் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் அக்ரஹார தரவுத்தளத்தை புதுப்பிக்கும் பணிகள் 2026 ஏப்ரல் மாதத்தில் ஆரம்பிக்கப்பட்டதுடன் இதுவரையில் சுமார் 6 லட்சம் அரச ஊழியர்கள் தங்களது விவரங்களை புதுப்பிப்பு செய்துள்ளனர். சுமார் 1900 அரசு நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் அக்ரஹார காப்புறுதியில் உறுப்பினர்களாக உள்ள நிலையில் அந்த நிறுவனங்களின் அக்ரஹார ஒருங்கிணைப்பு அதிகாரிகளை பெயரிட்டு அனுப்புமாறு எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு அதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இதுவரை அவ்வாறு அதிகாரிகளை பெயரிடாத நிறுவனங்கள் இதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அரச ஊழியர்கள் இந்த தரவுத்தளத்தில் உள்ளிடும் விவரங்களின் துல்லிய தன்மையை அந்தந்த நிறுவனத்தின் அக்ரஹார விவகாரங்களுக்கு பொறுப்பான அதிகாரியும் நிறுவன தலைவரும் உறுதிப்படுத்த வேண்டும். இதன் மூலமே இந்த தரவுத்தள திட்டத்தை வெற்றிகரமாக முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும். ஒவ்வொரு அரச நிறுவனமும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். எதிர்காலத்தில் இந்த தரவுத்தளத்தின் ஊடாக மட்டுமே காப்புறுதி பயன்களை வழங்க எதிர்பார்க்கின்றோம் என அவர் மேலும் தெரிவித்தார். வத்தளையில் ஆணொருவரின் சடலம் மீட்பு. வத்தளை கீனுப்பிட்டிய தொடருந்து நிலையத்துக்கு அருகிலுள்ள புதற்காடு ஒன்றிலிருந்து அடையாளம் காணப்படாத ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சடலமானது நேற்று மாலை கிரிபகொட போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் சடலம் ஒன்று கிடப்பதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர். சடலம் அழுகிய நிலையில் காணப்படுவதால் இந்த மரணம் சுமார் 3 நாட்களுக்கு முன்னரே நிகழ்ந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகித்துள்ளனர். உயிரிழந்த நபர் தொடருந்தில் பயணிக்கும் போது தவறி விழுந்திருக்கலாம் அல்லது விபத்துக்குள்ளாகியிருக்கலாம் என்று போலீசார் ஆரம்பகட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சம்பவ இடத்துக்கு வருகை தந்த தடயவியல் சோதனை அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். பின்னர் நீதிவான் விசாரணைகளை தொடர்ந்து சடலம் பிரேத பரிசோதனைக்காக ராகம வைத்தியசாலையின் பிரேத அறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் கிரிவத்கொட போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பாணந்துறை வடக்கு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள வாடகை வீடு ஒன்றில் இளம்பெண் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவத்தில் நதுனி சகஸ்ட்ரி என்ற இளம்பெண்ணே படுகொலை செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்த பெண் அந்த வீட்டில் திருமணம் செய்து கொள்ளாமல் 27 வயதுடைய இளைஞர் ஒருவருடன் வாழ்ந்து வந்துள்ளார் என தெரியவந்துள்ளது. பாணந்துறையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் சமையல் உதவியாளராக பணியாற்றிய இளைஞன் சம்பவத்தின் பின்னர் தலைமறைவாகினார். இந்த நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். சம்பவம் நடந்த இரவு தான் பணிபுரிந்த இடத்திலிருந்து சுமார் 4.5 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்ததாக சந்தேக நபர் போலீசாரிடம் கூறியுள்ளார். இரவு 11:15 மணியளவில் பணம் தொடர்பாக இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதன்போது தங்கை மற்றும் தாயாரையும் மிகவும் மோசமான முறையால் திட்டியதாலும் ஏற்பட்ட கடுங்கோபத்தில் கத்தியால் அவர் நதுனியின் நெஞ்சில் குத்தியும் கழுத்தை அறுத்தும் கொலை செய்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கொலையின் பின்னர் தானும் உயிரை மாய்த்து முயன்று தோல்வியடைந்ததால் வீட்டில் இருந்த திரவத்தை அருந்தியுள்ளார். பின்னர் ஆடைகளை மாற்றிக்கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். மொரட்டுவ ரயில் நிலையத்துக்கு
வீட்டுக்கு சென்ற சந்தேக நபர் கொழும்பிலிருந்து களத்துறை நோக்கி சென்ற ரயிலின் முன்னால் பாய்ந்து உயிரை மாய்க்க முயன்றுள்ளார். இதில் அவரது வலது கால் மற்றும் விலா எலும்புகள் உடைந்து பலத்த காயமடைந்தார். பொதுமக்களால் பாணந்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். 2 நாட்கள் தேடுதலுக்கு பின்னர் தேசிய வைத்தியசாலையில் இருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் அவரை கைது செய்தனர். மாளிகாகந்த நீதவான் வைத்தியசாலைக்கு சென்று சந்தேக நபரை பார்வையிட்டார். அவர் தற்போது கடுமையான காயங்களுடன் உயிருக்கு போராடி வருகிறார். இதேவேளை நதுனியும் அவரது தாயாரும் நீண்டகாலமாக இளைஞர்களை காதலிப்பதாக நடித்து பணம் பறிக்கும் மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளமை விசாரணைகளில் தெரிந்தது. இந்த சம்பவம் குறித்து அறிந்த வவுனியாவை சேர்ந்த நபரொருவர் இந்த தாயும் மகளும் சேர்ந்து தம்மிடம் 15 லட்சம் ரூபாவை மோசடி செய்ததாக பாணந்துறை வடக்கு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியிடம் தெரிவித்துள்ளார். நதுனி இதற்கு முன்னர் விமானி ஒருவருடனும் நிச்சயதார்த்தம் செய்திருந்தமை தெரியவந்துள்ளது. சந்தேக நபருடன் வசிக்கும் போதே நதுனி மற்றொரு சமையல் கலைஞருடன் நெருக்கமாக இருந்துள்ளார். அவரிடமிருந்தும் சுமார் 10 லட்சம் ரூபாவை தாயும் மகள் சேர்ந்து மோசடி செய்துள்ளனர். நதுனியின் தாயார் மகளின் பாதுகாப்பில் அக்கறை கொண்ட ஒரு பாசமான தாயாக நடித்து இளைஞர்களை ஏமாற்றி வந்துள்ளார். தாயின் தவறான வழிகாட்டலால் உயிரிழந்த நதுனியின் சடலத்தை அவரது தாயாரை பொறுப்பேற்றுக் கொண்டார். சந்தேக நபரான இளைஞர் தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையின் மேலால் ட்ரோனை இயக்கியவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையின் மேலே நேற்று 5 மணியளவில் அடையாளம் காணப்படாத ட்ரோன் ஒன்று சில நிமிடங்கள் வட்டமுள்ளது. ட்ரோனை அவதானிப்பதற்குள் அது அங்கிருந்து அகற்றதால் பெரும் பரபரப்பு நிலவியது. இதே நேரம் இந்த ட்ரோனை இயக்கியவர்கள் தொடர்பில் கண்டறியுமாறு சிறைச்சாலை நிர்வாகத்தால் உடனடியாக யாழ்ப்பாண போலீசாரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதோடு சிறை பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டது. இதன் பின்பு இடம்பெற்ற தேடுதலின் போது வீதி அபிவிருத்தி அதிகார சபையால் அமைக்கப்படும் பாலங்கள் கண்காணிப்பதற்காக அனுமதிக்கப்பட்ட ட்ரோன் அது என கண்டறியப்பட்டது. எனினும் பாலங்களை கண்காணிக்க அனுமதி பெறப்பட்ட போதும் சிறைச்சாலையின் மேலால் இயக்கியமைக்க ட்ரோனை இயக்கியவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டார். சிறைச்சாலையின் மேலால் இயக்கியமைக்காக ட்ரோனை இயக்கியவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டார். அம்பாறை மாநகர சபை எல்லைக்குட்பட்ட நவகம்புர தொழிற்பேட்டையில் அமைந்துள்ள தேங்காய் நார் தொழிற்சாலையொன்றில் நேற்று மாலை பாரிய தீயனத்தம் பதிவாகியுள்ளது. நவகம்புர தொழிற்பேட்டையில் இயங்கி வரும் தேங்காய் நார் தொழிற்சாலையிலேயே இந்த விபத்து சம்பவித்துள்ளது. தொழிற்சாலையின் கதவொன்றை வெல்டிங் செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டிருந்த போது அதிலிருந்து தெரித்து விழுந்த தீப்பொறி அங்கிருந்த தேங்காய் நார் மீது பட்டதால் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. தேங்காய் நார்கள் மற்றும் உமிகள் மிக வேகமாக தீப்பற்றக்கூடியவை என்பதால் தீப்பொறி விழுந்த சில நிமிடங்களிலேயே தீ தொழிற்சாலை முழுவதும் மிக வேகமாக பரவியுள்ளது. இதனால் அங்கிருந்த பெருமளவிலான தேங்காய் நார்களும் உமிகளும் முற்றாக எரிந்து சாம்பலாகியுள்ளன. விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் இலங்கை விமானப்படை முகாமின் தீயணைப்பு பிரிவினரும் அம்பாறை மாநகர சபையின் தீயணைப்பு படையினரும் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். இருதரப்பினரும் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான கூட்டு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். நேற்று மாலை வரை தீயை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டன. இவ்விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை அம்பாறை தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலின் பின்னால் ஏதேனும் சதித்திட்டம் உள்ளதா என்பதை கண்டறிய தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் கன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில் கண்டி பழைய போகம்பரை சிறைச்சாலை மற்றும் காலியில் உள்ள மகா மோதிர உள்ளிட்டவற்றை சில மாதங்களுக்கு தற்காலிக சிறைச்சாலையாக மாற்ற அரசாங்கம் முடிந்துள்ளது. தற்போது சிறைகளில் இருக்கும் நெரிசலுக்கு தீர்வு கண்ட பிறகு தற்காலிகமாக அமைக்கப்படும் இந்த 2 சிறைச்சாலைகளும் அகப்படும். இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலுக்கு பின்னால் ஏதேனும் சதித்திட்டம் உள்ளதா என்பதை கண்டறிய வேண்டும். இதுகுரிய விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. விசாரணைகளின் முன்னேற்றத்தை பொறுத்தே எங்களால் உறுதியாக கூற முடியும் என கூறியுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடக கற்கைகள் துறை பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் அவதூறுகளை பரப்பியவர்களின் பதிவுகளை அகற்றுவதுடன் பேராசிரியர் ரகுராம் தொடர்பாக எந்த அவதூறு பதிவுகளையும் செய்யக்கூடாது என இடைக்கால கட்டளையொன்றை பருத்தித்துறை நீதிவான் நீதிமன்றம் பிறந்துள்ளது. இந்த வழக்கு விசாரணையில் எதிர்மனுதாரர் ஒருவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்வதற்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடக கற்கைகள் துறை பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் மீது சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பினர் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தனர் என்ற குற்றச்சாட்டில் 14 எதிர் மனுதாரர்களுக்கு நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல்
தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த வழக்கு பருத்தித்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் நீதிவான் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது 1, 3, 4, 5, 6 எதிர் மனுதாரர்கள் சமூக வலைதளங்களில் பேராசிரியர் ரகுராம் தொடர்பாக அவதூறான மற்றும் தடை செய்யப்பட்ட கூற்றுக்கள் பதிவு செய்தமையை ஏற்றுக்கொண்ட மன்று இதுவரை அவ்வாறு போடப்பட்டிருந்த பதிவுகளை அகற்றுவதோடு இது சம்பந்தப்பட்ட எந்த விடயத்தையும் எந்த ஒரு சமூக வலைதளங்களில் பதிவு செய்யக்கூடாது என இடைக்கால கட்டளையிட்டது. இந்த நிபந்தனைக்குட்பட்ட இடைக்கால கட்டளையை இறுதி கட்டளையாக ஆக்குவதா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்காக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெறுவதோடு 1 தொடக்கம் 13 வரையான எதிர் மனுதாரர்களுக்கு 2 கிழமைகளுக்குள் அழைப்பாணையை அனுப்புமாறு மன்று உத்தரவிட்டது. எதிர் மனுதாரர்கள் அனைவருமே 2 வாரங்களுக்குள் காரணம் காட்டுதல்களுக்காக மன்றுக்கு முன்னிலையாகி தங்களுடைய சமர்ப்பணங்களை முன்வைக்குமாறும் எதிர் மனுதாரர்கள் இதனை செய்யாவிட்டால் இந்த விடயத்தில் அவர்கள் குற்றவாளிகளாக கருதப்பட்டு மன்றினால் தீர்ப்பளிக்கப்படும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. எதிர் மனுதாரர்கள் சமூக வலைதளங்களில் பதிவு செய்த கருத்துக்கள் முகத்தோட்டத்தின் அடிப்படையில் அவதூறு மற்றும் தடை செய்யப்பட்ட கூற்றுக்களாக இருப்பதோடு அது தொடர்பான விசாரணைகளுக்காகவும் காரணம் காட்டுதலுக்காகவும் ஜூலை 27ஆம் தேதிக்கு வழக்கை மன்று திகதியிட்டுள்ளது. வடமேல் மாகாணத்தின் 2ஆம் தவணை பரீட்சை நடத்தப்படும் திகதிகள் திருத்தப்பட்டுள்ளமை தொடர்பாக வடமேல் மாகாண கல்வி திணைக்களம் விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய நாளை முதல் ஜூலை மாதம் 20ஆம் தேதி வரை நடத்தப்படவிருந்த பரீட்சைகள் ஜூலை மாதம் 21ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 24ஆம் தேதி வரை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வடமேல் மாகாண கல்வி திணைக்களத்தினால் 6 முதல் 9 தரங்களுக்கான 2ஆம் தவணை பரீட்சையை ஜூலை மாதம் 9 முதல் ஜூலை மாதம் 17 வரையிலும் 10 முதல் 11 தரங்களுக்கான 2ஆம் தவணை பரீட்சையை ஜூலை மாதம் 9 முதல் ஜூலை 20 வரையிலும் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் திட்டமிட்டபடி பரீட்சை நடவடிக்கைகளை நாளை முதல் 20ஆம் தேதி வரை நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் வடமேல் மாகாண பிரதான அமைச்சின் செயலாளர் மற்றும் வடமேல் மாகாண பிரதான செயலாளர் ஆகியோரின் தீர்மானத்துக்கு அமைய இவ்வாறு பரீட்சையின் 4 நாட்களை ஒத்திவைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த 4 நாட்களுக்கான திருத்தப்பட்ட கால அட்டவணை இன்றைய தினம் வழங்கப்பட உள்ளது. எம்பிலாபிட்டிய கிரள வெல்கடுவ பகுதியில் மகளொருவரால் அவரது தாயும் தந்தையும் கொலை செய்யப்பட்டுள்ளனர். தனிப்பட்ட தகராறு காரணமாக ஏற்பட்ட வாக்குவாதம் எல்லை மீறி சென்றதால் இந்த இரட்டை கொலை நடந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளவர்கள் 58 வயதுடைய தந்தை மற்றும் 54 வயதுடைய தாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கொலை சம்பவம் தொடர்பாக தம்பதியரின் 26 வயதுடைய மகன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். எம்பிலாபிட்டிய போலீசார் இச்சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரானுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட புதிய தாக்குதல்களை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. தொடர்ச்சியாக 3வது நாளாகவும் நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பின்னர் புஜஸ்கர், சாபஹார், யாஸ், கொனாரக், அபு மூசா மற்றும் பண்டார் அப்பாஸ் ஆகிய பகுதிகளில் உள்ள இலக்குகள் மீது வெற்றிகரமாக தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக அவர்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். வணிக கப்பல் போக்குவரத்து மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஈரானின் திறனை மேலும் பலவீனப்படுத்துவதே இந்த தாக்குதல்களின் நோக்கம் என அமெரிக்க ராணுவம் தெரிவிக்கிறது. தற்போது மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் 50,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க ராணுவ பணியாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. டிபிஎன் லங்கா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய டிபிஎன் லங்காவானது தாயகத்திலிருந்து இயங்கிட்டு இருக்கு. எங்களுடைய டிபிஎன் லங்காவில் பார்த்தீங்கன்னா அன்றாட நடக்கிற முக்கியமான செய்திகளை நாங்கள் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறோம். யூடியூப் மாத்திரம் இல்லாமல் நாங்கள் ஃபேஸ்புக் பேஜும் கூட வச்சுருக்கிறோம். எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. நாங்கள் உடனே போடுற அப்டேட் உங்கள்கிட்ட வந்து சேரும். தொடர்ந்தும் எங்களோட இணைந்திருங்க. எங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு காணொலியினூடாக நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் திவ்யா. வணக்கம்.